உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பல கம்பேரிட்டிவ் வீடியோ எல்லாம் போடுவாங்க. அதுல குறிப்பா இந்த முதல்வன் திரைப்படம் இருக்குல்ல, அந்த முதல்வன் திரைப்படத்தினுடைய காட்சிகளையும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் வருகின்ற காட்சிகளையும் கம்பேரிட்டிவ் பண்ணி பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஆனா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கம்பேரிட்டிவ் பண்ணாத ஒரு பர்டிகுலர் வீடியோ சொல்றேன். குறிப்பாக அதே முதல்வன் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த முதல்வன் திரைப்படத்துல ஓப்பனிங்ல ஒரு சீன் வரும். அதாவது ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா, பேருந்துக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு, ஏத்திருவியா, ஏத்தி பாரு, ஏத்தனா என் சாதிக்காரை உன சும்மா விட்டுருவானா அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோணியில சொல்லுவாரு. பெரிய கலவரங்கள் ஏற்படும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா மாணவர்கள் தாக்கப்படுவார்கள், ஒரு பக்கம் பார்த்தோம்னா பொதுமக்கள் தாக்கப்படுவார்கள், ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகளே தாக்கப்படுவார்கள். அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா, கரெக்டா முதலமைச்சருக்கு போனை போடுவாரு. அதாவது ரகுவரனுக்கு போனை போடுவாரு. ரகுவரனுக்கு போனை போட்டு, இந்த மாதிரி பெரிய கலவரமா போய்க்கிருக்கு, நீங்க இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்காத, நான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு கால், அந்த நாற்காலியினுடைய ஒரு கால் ஸ்டூடெண்ட்டு, இன்னொரு கால் யாருன்னு பார்த்தோம்னா எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த ஜாதிக்காரன், அதனால எவன் மேலே நடவடிக்கை எடுக்காத, அதை அப்படியே விட்டு அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த திரைப்படத்துல ரகுவரன் சொல்லுவாரு. ஸோ இந்த காட்சிகளை விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது வரைக்கும் கம்பேரிட்டிவ் பண்ணி வீடியோ போடல் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு அரசியல் தான் இத்தனை ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த அமைச்சரவையில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள், அவரு இது போன்ற ஒரு விடயத்தை ரியல் லைஃப்ல நடத்தி காட்டியிருக்காரு. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஸோ அந்த மேட்ரு என்ன, ஏறக்குறைய திமுக அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றி கொண்டிருந்த அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே, உள்ளபடியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 50 ஆண்டு காலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்கிறாங்க. தீர்வுகள் எட்டித்தர முடியும் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட தீர்வுகள் இதுவரைக்கும் எட்டி தராமையே இருந்திருக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல கோட்டக்குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இந்த கோட்டக்குப்பத்துல யாரு இருக்கிறாங்கன்னா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த குடும்பங்கள் தான் அதுல வசிக்கிறாங்க. ஸோ இந்த பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு இறப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய உடல்களை கொண்டு போய் அவங்க எங்க புதைப்பாங்க அப்படின்னா, நடுக்குப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மீனவ பகுதி இருக்குது. அந்த மீனவ பகுதி பக்கத்துலதான் கோட்டக்குப்பம் மக்களுடைய இடுகாடு இருக்குது. இவங்களுடைய இடுகாடு அங்க இருக்குது. ஏறக்குறைய ஒரு 45 சென்ட்ல அந்த இடுகாடு இருக்குது. ஆனா அந்த இடுகாட்டுல இந்த நடுக்குப்பம் பகுதி மக்கள் இருக்காங்களே, அவங்க அந்த மீனவ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய படகுகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால இந்த கோட்டக்குப்பம் பகுதியில எப்பப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு இறப்புகள் ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் இவங்க உடல்களை கொண்டு போகின்ற பொழுது இந்த நடுக்குப்பம் பகுதியை சார்ந்த மீனவ மக்கள் ஒவ்வொரு முறையும் பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க, நீங்க இந்த உடல்களை கொண்டு போய் புதைக்க வராதீங்க, இந்த இடத்துல நாங்க படகுகள் நிப்பாட்டி இருக்கிறோம், உங்களுக்கு வேற இடம் தேடிக்கங்க, எப்படி இவங்களுடைய இடத்த இவங்க புதைக்க விடாம நீங்க வேற இடம் தேடிக்கங்க, நாங்க அந்த படகுகள் நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திமுகவுடைய ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மாறி 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 இந்த கோட்டக்குப்பம் பகுதி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க, எங்களுடைய இடுகாடை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்த 2 அரசாங்கமும் கண்டுகொள்ளவே இல்லை. ஸோ இந்த நிலைமையில தான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இதே கோட்டக்குப்பம் பகுதியில மறுபடியும் ஒரு இறப்பு நேரிடுகின்றது. அந்த உடல்களை கொண்டு போய் புதைப்பதற்காக அந்த கோட்டக்குப்பம் பகுதி மக்கள் அங்க போறாங்க. வழக்கம் போல அந்த நடுக்குப்ப பகுதியை சார்ந்த மீனவ மக்கள் பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகின்றது. இந்த செய்தியை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் நேரா ஸ்பாட்டுக்கு போறாரு.
ஸ்பாட்டுக்கு போய் மக்களை சந்திக்கிறாரு, என்ன மேட்ருன்னு கேட்கிறாரு, அந்த இடுகாடு பேட்டர் வந்து கேட்கிறாரு, அந்த இடுகாடு யாருடைய இடுகான்றதை விசாரிக்கிறாரு, அனைத்து அரசு ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து பகுப்பாய்வு செய்யறாரு. பகுப்பாய்வு செய்து இந்த கோட்டகுப்ப பகுதி மக்களுடைய அந்த இடுகாட்டு பகுதியை நான் மீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்து விடுகின்றார். எப்ப? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக. இந்த நிலைமையில நேற்றைய தினத்துல காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய கிரெயின் இருக்குல்ல, அந்த கிரெயின்லாம் கொண்டு வந்து அங்க இருக்கிற படகுகள், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அந்த படகுகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறாங்க. அவங்களுடைய இடுகாடுல கொண்டு போய் நீங்க என்னப்பா வந்து படகுல வச்சிருக்கிறீங்க, அரசு ஆவணம் வந்து அவங்களுடைய இடுகாடுன்னு தான் சொல்லுது, படகுகளை எடுங்க அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கிரெயின்லாம் கொண்டு வந்து அந்த படகுகளை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்புறப்படுத்தியதோடு மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதுமே இந்த ஒரு மிகப்பெரிய வேலி போட்டு தரோம், அந்த 45 சென்ட்டுக்குமே வந்து நாங்க வேலி போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி அந்த இடுகாடை மீட்டு தந்திருக்கின்றார்கள். பட்டியல் சமுதாய மக்களுக்கு அந்த இடுகாட்டை மீட்டு தந்திருக்கின்றார்கள். ஸோ வந்து ஒரு பல ஆண்டு காலமாக இருந்த ஒரு பிரச்சனை என்பது தற்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கின்றது. யாரின் மூலமாக தீர்வுக்கு வந்திருக்கின்றது என்றால், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் வன்னியரசு அவர்கள் மூலமாக தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. உள்ளபடி எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இத்தனை ஆண்டு காலமாக தீர்வுகள் எட்டித்தர முடியும் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட திமுகவும் அதிமுகவும் தீர்வுகள் எட்டித்தரவில்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி! இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதிமுக எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறாங்க. இருவேறு சமுதாயத்திற்கு இடையில இந்த பகை உணர்ச்சியை தொடர்ச்சியா கூர்மப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தேடி இருக்கின்றார்கள். இதான் நிதர்சனமான ஃபேக்ட். நான் வீடியோ ஆரம்பிக்கிறப்ப இந்த முதல்வன் திரைப்படத்தை வந்து ஒரு உதாரணம் சொன்னேன் தெரியுமா? இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உள்ளபடியே நீங்க பாருங்க, அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, கலாய்வுகள் பண்ணியிருக்கிறாரு, கலாய்வுகள் பண்ணி அந்த சுடுகாட்டை மீட்டு கொடுத்திருக்காரு. ஆனா உள்ளபடியே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாரு அப்படின்னா, வன்னியரசனே இங்க வாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாம ஆய்வுகள் பண்ணிக்கிறீங்க, நீங்க வாட்டு ஆய்வு பண்ணிட்டு போயிருவீங்க, அப்ப அந்த பகுதியில் இருக்க மீனவ மக்கள் எனக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்ப நம்ம ஆட்சிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க, பதவி வாங்கினீங்களா கம்முன்னு உட்காந்தீங்களா, நீங்க வாட்டுக்கு அரசு ஆவணங்களை கையெழுத்து போட்டீங்களா, எங்க அதிகாரிகள் நீட்டுற அரசு ஆவணங்களை கையெழுத்து போட்டீங்களா, அமைச்சர் வாங்கிட்டீங்களா, பிசா கண்டுக்கிறாம கம்முன்னு இருங்க, எல்லாத்தையும் எளிதா கடந்து போங்க, ஓல்ட்டி விட்டு போய்கிட்டே இருங்க என்று முதலமைச்சர் நினைச்சிருந்தாருன்னா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா உள்ளபடியே நான் ஹானஸ்டா சொல்றேன், நீங்க ஃப்ரீயா வேலை பாருங்க, நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆக்ஷன் எடுங்க, சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி முழு சுதந்திரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தடுத்து இருக்கலாம், எப்பா நீ இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காதப்பா, இப்ப பல ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் எப்படி ஆட்சி பண்ணாங்களோ நீங்க அப்படியே இருந்துட்டு போயிருங்க, தேவலாம் பெரிய பெரிய விஷயம்லாம் குழப்பி இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி செய்யவில்லை. ஃப்ரீயா நீங்க வேலை பாருங்க, மக்களுடைய பணிகளை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் உள்ளபடியே சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா அண்ணன் வன்னியரசு வந்து அவர் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே அப்படிதான் இருக்குது. அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வந்தது மாதிரி தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல்ல போய் ஆய்வுகள் பண்ணாரு. ஆய்வுகள் பண்ணி என்ன பண்ணாருன்னா அதுக்கு வந்து தீர்வுகள் எட்டி தந்தாரு. அடுத்து வந்து தொண்டாமுத்தூர் பகுதியில அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி பல ஆண்டு காலமாகவே பேருந்து விடாம இருந்தாங்க, அந்த பகுதியில பேருந்து விட வச்சாரு. அடுத்து இங்க கோட்டகுப்பம். ஸோ வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மக்களுக்கான ஆக்டிவிட்டிஸா இருக்குது. எப்படியும் ஒரு தரப்புக்கு அவர் நல்லது செஞ்சார் அப்படின்னா இன்னொரு தரப்பை பயிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட நியாயம் யாரு பக்கம் இருக்குது, அந்த நியாயத்து பக்கம் நீங்க நில்லுங்க, நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் வன்னியரசு அவரும் நின்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் நில்லுங்கள் என்று தமிழக வெற்றிக் கழகம் கூட என்ன பண்றாங்க, முழு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே நான் ஹானஸ்டா சொல்றேன், ஒரு சிறப்பான ஆட்சி இந்த நொடி பொழுது வரைக்கும். ஸோ வந்து ஃபியூச்சர்ல அது எப்படி போகுன்றது தெரியல, பட் இருந்தாலும் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி. உள்ளபடியே இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதிமுக அந்த முதல்வன் திரைப்படத்துல வர மாதிரி தான், அந்த ஜாதிக்காரன் எனக்கு ஓட்டு போட்டிருக்கான், இவன் எனக்கு ஓட்டு போட்டிருக்கான், எவன் நடவடிக்கை எடுக்காது அப்படின்ற மாதிரி எளிதா எல்லா உடைகளும் கடந்து போனாங்க. நீங்க அடிச்சு கடங்கடா விட்டாங்க. ஆனா இன்னைக்கு சட்டத்தின்படி உள்ளபடியே உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு நல்லதோர் ஆட்சி அமையட்டும் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.